அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முருகனுடைய சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை தினமும் நீங்கள் 11 முறை மட்டும் சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைத்து நீங்கள் என்ன வேண்டுதல் வைத்தாலும் உடனே நிறைவேறும். இதற்கு பூஜை செய்ய கூட தேவையில்லை. நம்ம தினமும் காலையில இருந்து இரவுக்குள்ளே 11 முறை இந்த மந்திரத்தை வந்து நம்ம சொல்லியிருக்கணும். இது நீங்கள் காலையில் எழுந்த உடனே சொல்லலாம், அல்ல தூங்க போகிறதுக்கு முன்னாடி சொல்லலாம், இல்லை நீங்கள் வந்து விளக்கேற்றி வைத்து நீங்கள் வீட்டில் வந்து விளக்கேற்றி வைப்பீங்களே அப்போது கூட இந்த மந்திரத்தை சொல்லலாம். 11 முறை கட்டாயமாக சொல்லியிருக்க வேண்டும். நீங்கள் தினமும் சொல்லணும். இந்த மந்திரத்தை வந்து எத்தனை நாட்கள் சொல்லணும் அப்படின்னா, கட்டாயமான முறையில் 21 நாட்கள் தொடர்ந்து சொல்லணும். இதற்கு வந்து எந்த ஒரு தடங்களும் கிடையாது. மாதவிடாய் இருந்தாலும் நம்ம சொல்லலாம். எங்கேயாவது நம்ம ஊருக்கு போனாலும் மனசுக்குள்ளே சொல்லிக்கலாம். தினமும் நம்ம சொல்லணும். இந்த மந்திரங்கள் சொல்ல சொல்ல உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற வேதனை, கவலை அனைத்துமே குறையும். அந்த நெகட்டிவிட்டிஸ் எல்லாமே போகும். அதாவது ஓவர் திங்கிங் பண்ணுற பழக்கம் இருப்பவர்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, இந்த மந்திரம் சொல்ல சொல்ல அந்த தேவையில்லாத தாட் வந்து நமக்குள்ளே மனசுக்குள்ளே ஓடாது. அதாவது நம்ம வந்து நார்மலாக உட்காந்துருந்தா கூட நம்ம மைண்டுக்குள்ளே ஏதோ ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அந்த மாதிரி மனக்குழப்பங்கள் இருக்கிறவங்க எல்லோருமே இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல முருகனுடைய அருள் கிடைத்து அந்த மாதிரி அந்த குழப்பங்கள் வந்து உங்களுக்கு வந்து வராமல் இருக்கும். மிக மிக சிறப்புக்குரிய இந்த மந்திரத்தை நான் கொடுக்குறேன். இதை தினமும் கட்டாயமாக சொல்லுங்கள். எல்லோருமே சொல்லலாம். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவர்கள் வரை தாராளமாக இந்த மந்திரத்தை சொல்லலாம். இந்த மந்திரத்தை சொல்கிறதுனாலே முருகன் வந்து நம்ம வீட்டில் தான் இருப்பார். அவருடைய அருள் வந்து பரிபூர்ணமாக இருக்கணும். நிறைய பேருக்கு வந்து நம்ம நினைப்போம் இல்லையா, நம்ம வீட்டில் வந்து முருகர் இருக்கிறாங்களா, நம்ம வீட்டில் வந்து முருகர் வருவாங்களா, இல்லை முருகனுடைய அருள் நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிற குழப்பம்லாம் இருக்கும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். இந்த மந்திரம் பார்த்தீங்கன்னா அகத்தியர் நமக்கு கொடுத்த மந்திரம். இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல நம்ம வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும், மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் கொடுக்கும். அது என்ன மந்திரம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓ முருகா, குரு முருகா, அருள் முருகா, ஆனந்த முருகா, சிவசக்தி பாலகனே, சண்முகனே, ஷடாக்ஷரனே, என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க ஓம் ஐம் க்ரீம் வேல் காக்க ஸ்வாக. இந்த மந்திரத்தை வந்து தினமும் 11 முறை சொல்லணும். இதை நீங்கள் வந்து 2 முறை சொல்லிட்டாலே உங்களுடைய மனசில் நல்லா பதிஞ்சிடும். இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் எந்த நேரம் வேண்டும்னாலும் நம்ம சொல்லலாம். மனசுக்குள்ளேயே வந்து நீங்கள் சொல்லலாம். தூங்கும்போது கூட நீங்கள் மனசுக்குள்ளேயே இந்த மந்திரத்தை சொல்லலாம். உங்களுக்கு ஒரு கெட்ட கனவு வருது அப்படின்னா கூட இந்த மந்திரத்தை சொல்லலாம். நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுறீங்க, பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கீங்க, காரில் போய்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னாலும் இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே சொல்லலாம். எங்கெல்லாம் உங்களுக்கு பயங்கிற உணர்வு வருது அப்படிங்கிறப்போ இந்த மந்திரத்தை சொல்லலாம். யாராவது உங்களை வந்து திட்டுறாங்க, தேவையில்லாமல் உங்களை வந்து பழி சொல் போடுறாங்க அப்படின்னா கூட இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா அவங்க வந்து அமைதியாக மாறிடுவாங்க. அவ்வளோ ஒரு நல்ல பலன் கொடுக்கக்கூடிய இந்த மந்திரத்தை வந்து கட்டாயமாக எல்லோருமே சொல்லணும். ஒவ்வொரு முருகர் பக்தருமே கட்டாயமாக சொல்ல வேண்டிய மந்திரம் தான் இந்த மந்திரம். உங்களுக்கு முருகன் பிடிக்கும் அப்படின்னாலே இந்த மந்திரத்தை நீங்கள் தினமும் சொல்ல வேண்டும். 21 நாட்கள் நான் குறைஞ்சபட்சம் சொல்லியிருக்கேன். ஆனால் முருகர் பக்தர்கள் எல்லோருமே பார்த்தீங்கன்னா அவர் மேலே உயிராக இருக்கிற அனைத்து பக்தர்களுமே அன்றாட தினமும் வந்து ஒரு 3 முறையாவது நீங்கள் கட்டாயமான முறையில் வந்து இந்த மந்திரத்தை சொல்லணும். அப்படி இல்லைன்னா காலையில் எழுந்திருக்கும் போது மனசுக்குள்ளே சொல்லிக்கோங்க, இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி சொல்லிக்கோங்க, விளக்கேற்றும் போதும் ஒரு முறை சொல்லிக்கோங்க. இப்படி கூட நீங்கள் சொல்லி மனசுக்குள்ளே முருகனை வந்து மானசீகமாக வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு அவ்வளோ சிறப்புக்குரிய பலன் நமக்கு கிடைக்கும். இந்த மந்திரத்தை வந்து ஒவ்வொரு முருகர் பக்தரும் கட்டாயமாக சொல்ல வேண்டும். எந்த ஒரு வேண்டுதலுக்காகவும் சொல்லலாம். ஒரு சொந்த வீடோ, குழந்தை பாக்கியமோ, அல்லது பார்த்தீங்கன்னா மற்ற ஏதேனும் வேண்டுதல் இருந்தாலும் சரி, எல்லா வேண்டுதலுக்குமே இந்த மந்திரம் சிறப்புக்குரிய மந்திரம். நினைத்தபடியே நடத்த வைக்கிற ஒரு அற்புதமான மந்திரம் தான் இந்த மந்திரம். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு தடவை உங்களை சந்திக்கிறேன். நன்றி.